மூலிகை துளசி இயற்கையின் மருத்துவ பொக்கிஷம். தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. நம் வீட்டு முற்றத்திலும் தோட்டங்களிலும் எளிதாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைதான் துளசி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் துளசி மருத்துவத்திற்கும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தாவரமாகும். துளசி அறிமுகம். துளசியின் தாவரவியல் பெயர் ஓஷமம் டெனியோஃப்ளோரம். இது பொதுவாக ஹோலி பேசில் என்று அழைக்கப்படுகிறது. பச்சை துளசி, கருந்துளசி அல்லது கிருஷ்ண துளசி போன்ற வகைகளும் காணப்படுகின்றன. துளசியின் இலைகளில் பல்வேறு இயற்கை தாவரச் சேர்மங்கள் உள்ளன. குறிப்பாக யூஜினோல் போன்ற சேர்மங்கள் துளசியின் தனித்துவமான மணத்திற்கும் அதன் உயிரியல் பண்புகளுக்கும் காரணமாக உள்ளன. இலைகளின் பயன்பாடு. துளசி இலைகள் பாரம்பரியமாக சளி, இருமல் மற்றும் தொண்டை அசௌகரியம் போன்றவற்றில் தேநீர் அல்லது கஷாயம் வடிவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சில ஆய்வுகள் துளசியில் ஆன்டிஆக்சிடன்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன. ஆனால் துளசி எந்த ஒரு நோயையும் நிச்சயமாக குணப்படுத்தும் மருந்து என்று கருதக்கூடாது. துளசி சமூலம். துளசியின் சிறப்பு அதன் இலைகளில் மட்டும் இல்லை. தண்டு, பூ, விதை மற்றும் வேர் ஆகிய பகுதிகளும் பாரம்பரிய மருத்துவ தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. துளசி விதைகள் சில பானங்கள் மற்றும் உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு தாவரத்தின் பல்வேறு பகுதிகளும் பாரம்பரிய அறிவில் தனித்தனி பயன்பாடுகளை பெற்றுள்ளன. எளிய பயன்பாடு. வீட்டில் துளசியை பயன்படுத்துவதற்கான எளிய வழிகளில் ஒன்று துளசி தேநீர். சில புதிய துளசி இலைகளை நன்றாக கழுவி சூடான நீரில் போட்டு சில நிமிடங்கள் ஊறவைத்து அருந்தலாம். விருப்பமிருந்தால் சிறிதளவு இஞ்சியையும் சேர்க்கலாம். இது ஒரு பாரம்பரிய பானம் மட்டுமே. உடல்நலப் பிரச்சினைகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக இதை பயன்படுத்தக்கூடாது. துளசியின் முக்கியத்துவம். துளசி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுத்தருகிறது. நம் முன்னோர்கள் இயற்கையில் கிடைத்த தாவரங்களை கவனித்து அவற்றின் பயன்பாடுகளை தலைமுறையாக பதிவு செய்துள்ளனர். இன்றைய அறிவியல் ஆய்வுகளும் துளசியில் உள்ள பல தாவரச் சேர்மங்களை பற்றி ஆராய்ந்து வருகின்றன. எனவே பாரம்பரிய அறிவையும் நவீன அறிவியலையும் இணைத்துப் பார்ப்பதே சிறந்த அணுகுமுறை. பாதுகாப்பு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். துளசி இயற்கையானது என்பதால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது என்று அர்த்தமில்லை. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் துளசியை மருத்துவ நோக்கில் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. நிறைவு. இயற்கையை அறிந்து பயன்படுத்துவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். இயற்கையை நம்புங்கள். நலமாக வாழுங்கள். இது உங்கள் நலம் நம் கையில். நன்றி. வணக்கம். கூப்பிய கைகள் மூலிகை.